ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்து பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதில் நீங்கள் குடமிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா சாப்பாடு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு கொதிக்கும் போது கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு நல்லா மசிக்கக்கூடாது. மேலாப்பில் நல்லா கிளறி விடணும். எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.